காலையில் உங்களால் முடிஞ்ச மட்டுக்கும் 4 மணிலேருந்து 6:30 ஒரு அரை மணி நேரமாவது எடுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. நல்ல பலன் கிடைக்கும். காரணம், உங்கள் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரில் பெறச்செய்து தான் இப்போ உங்களுக்கு இந்த பயிற்சி. ஒவ்வொரு அணுவும் அது பெறக்கூடிய அந்த உணர்வுகளை தூண்டும்போது, ஏன்னா கண்வெளி தான் எல்லா நரம் மண்டலங்களும் கருமணியிலிருந்து செல்லுது. அப்போ அந்த கருமணியில் நினைவை செலுத்தி உங்கள் உடல் உறுப்புகளில் உள்ள அணுக்களுக்கு அது நேரடியாக தர செய்யலாம். இப்போ என் குருநாதர் காட்டிய அருள்படி உங்கள் உறுப்புகளில் உள்ள அணுக்கள் அனைத்தையுமே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரில் பெறச்சி இருக்கிறதுக்கு அந்த முயற்சி, அந்த இயக்கும் சக்தி உங்களுக்கு கொடுத்தது. ஆனால் இப்போ உங்களுடைய உறுப்புகளில் இயக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரில் பெற்றுக்கொண்டே இருக்குது. இது காலையில் கலவர அரை மணி நேரத்துக்கு நீங்கள் செய்யலாம். செய்து முடிந்த உடனே இன்றைய காலத்தில் இப்போ நாம் தொழில் செய்கிறோம் அப்படிங்கிற போது அந்த தொழிலில் வேலை செய்கிறது, தொழில் இயந்திரங்கள் இவைகளுக்கெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும். நம்மகிட்ட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் தெய்வீக பண்பும் தெய்வீக அன்பும் தெய்வீக அருளும் பெறணும் அப்படின்னு அவர் மனது தங்கத்தை போல மங்காத மனம் பெறணும் நம்ம ஃபேக்டரியில் வேலை செய்கிறவங்களுக்கு அப்படின்னு எண்ணணும். இதில் எடுத்தாலும் இந்த சொல்லில் நாம் ஒரு சொல்ல சொல்லும்போது ஒருத்தருக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது. தான் வைரத்தை போல நம்ம சொல் அவங்களுக்கு நல்லதாக அமையணும். வைரத்தை போல வாழ்க்கையும் ஜொலிக்கணும் அப்படின்னு நாம் எண்ணும்போது அது நமக்கே கிடைக்கின்றது. இதே மாதிரி வைரத்தை போல என் வாழ்க்கை அமையணும், வைரத்தை போல என் செயல் அமையணும் அப்படின்னு சொல்லி எண்ணி இது ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். ஒரு 10 நிமிஷம், அதாவது 10 நிமிஷம் கூட ஒரு 5 நிமிஷம் வந்துடும். இதே போல் நம்ம ஃபேக்ட்ரி முழுவதுக்கும் மகிழ்ச்சி நற்சக்தி பெறணும். நம்மகிட்ட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சி நற்சக்தி பெறணும். அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் அந்த மகிழ்ச்சி நற்சக்தியால் எல்லா உடல் நலம் மனபலம் பெறணும். அந்த குடும்பங்கள் நலமாக இருக்கணும். அப்படிங்கிற போது எல்லாரோடையும் சேர்ந்தது தான் நம்ம உடலுக்குள்ளே எல்லா எண்ணலையும் ஒன்று சேர்த்துருக்கு. இந்த பூமிக்குள் காற்று மண்டலத்தில் எவ்வளவு இருக்குதோ நம்ம பிரபஞ்சத்தில் விளைந்து பூரா நம்ம பூமி கவர்ந்து நம்ம பூமிக்குள்ளே இருக்குது. இதே சமயத்தில் நம்ம பூமிக்குள்ளே இருப்பதையும் வெளியில் இருப்பதையும் நம்ம கவர்ந்து நம்ம உடலுக்குள்ள அனைத்து இருக்குது. அந்த அணுக்களுக்கு இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி அவ்வப்போது நம்ம கூட்டிக்கிட்டே வந்தோம்னா இதே மாதிரி சொல்லுகளை வெளியிடும்போது இதே உணர்வுகள் நமது பூமியில் பரவுது. இப்போ அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வும் மற்ற நமக்குள் நல்லது சொல்லக்கூடிய அனைத்தும் கலந்து இந்த அலைகளாகப்படுறது. இது பெருகிக்கிட்டே வரும். அப்போ நமக்குள் பதிவான உட்படி இந்த அருள் வட்டம் நமக்குள்ளே கூடுமான வளர்ந்துக்கிட்டே வரும். இது நமக்கு ஒரு பெரும் பாதுகாப்பு கவசமாக மாறும். ஒரு செடி கொடிகள் அதில் சேர்த்த அந்த சத்து எப்படி தன்னை சுற்றி ஒரு மனம் எதை சேர்த்து அந்த மனம் வருதோ இதே மாதிரி நம்ம அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான கவசம் மாதிரி இது அமைஞ்சிக்கிட்டு இருக்கும். இது ஒரு பழக்கத்துக்கு காலையில் எந்திரிச்சோன்னு இதை செய்து இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். குடும்பத்தை பொறுத்தவரையிலும் எப்படி மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும். அந்த மேடு பள்ளங்கள் இருக்குன்னா அதை எப்படி சமாளிக்கிறது? பெண்கள் கணவர் மேல் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் குறைகளை எண்ணக்கூடாது. என் கணவருக்கு தெய்வீக குணமும் அந்த தெய்வீக பண்பும் தெய்வீக அருளும் பெறணும் அப்படின்னு சொல்லி என்ன. இதே மாதிரி மனைவிக்கும் இதே வந்து கணவன் எண்ணி பழகணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இதே மாதிரி குறைகள் வந்ததுன்னா அதை மாற்றி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும் அப்படின்னு உடலை செலுத்தி
என் உடல் உறுப்புகள் உருவாக்கிய அணுக்கள் பெறணும். ரொம்ப கடினமாயிடுச்சுன்னா உடனே இதை மாற்றி என்மேல் பேரன்பு வரணும், இந்த தெய்வீக சக்தி வரணும், அந்த தெய்வீக அவர்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த சக்தி எங்கள் மாமியார் கிடைக்கணும். என் குடும்பத்தை அந்த தெய்வீக அருளை பாய்ச்சும் அந்த அருள் சக்தி எங்கள் மாமியார் கிடைக்கணும்னு இது உயர்த்திட்டீங்கன்னா அவர் சந்தர்ப்பத்தால் எது குறைகள் இருந்தாலும் நமக்குள்ள விளையாது. இப்படி முதல்ல நம்ம குடும்பத்துக்குள்ள ஒன்று சேர்க்கணும். காரணம், குடும்பம் வெளியில் இருக்கிறவங்க மட்டுமல்ல, நம்ம உடலுக்குள்ள அதை நுகர்ந்த உணர்வு இந்த உடலுக்குள்ள எல்லாருடைய, அதாவது இந்த உலகில் யாரோட பேசி பழகணுமோ அவங்க உணர்வெல்லாம் இருக்கு. எப்படி இந்த பிரபஞ்சம் இருக்குது இதே நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம அணுகி பழகக்கூடிய இடங்கள்ல அடிக்கடி நம்ம பார்க்கப்படும் போது கொஞ்சம் குறைகள் அவங்க பக்கம் இருந்ததுன்னா அவங்க பார்க்கும்போதெல்லாம் அந்த குறைகள் வளரும். அந்த குறைகள் வளராதபடி நாம் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரல் பெறணும். உடனே என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கலான்ட்டு பெறணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வீட்டில் யார் மேலே குறை காண்றோ அவங்களுக்கெல்லாம் அந்த சக்தி பெறணும். கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் பெறணும், மலரை போல மனம் பெறணும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும் அவர்கள் அப்படின்னு இதை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்படி செய்யிட்டு நம்ம வீட்டில் இந்த குறைகள் வராது. இப்போ நம்ம சாதாரணமாக ஒன்றுமே இல்லை சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடலுக்குள்ளுக்க வெறுப்பு வேதனை இதே போன்ற நிலைகள் நிறையா இருக்குது. அந்த அணுக்கள் வெறுப்பு ஊட்டக்கூடியதும் வேதனை உண்டாகக்கூடிய அணுக்களும் இருக்குது. அப்படி வேதனை உண்டாகக்கூடிய அணுக்கள் என்ன செய்யும், அது சக்தி வாய்ந்தது. அதன் உணர்ச்சிகளை நமக்கு தூண்டப்பட போகும்போது கண்ணின் நினைக்கி தான் வேணும். அப்போ அந்த காற்றிலிருந்து அந்த வேதனைக்குரியான உணர்வுகளை அது சுவாசித்து நம்மளை சுவாசிக்க செய்யும். நம்ம அறியாமலேயே நமக்குள் பல கலக்கங்கள் வரும். ஏன் எதுக்கு வந்ததுன்னு தெரியும். அந்த மாதிரி வந்ததுன்னா உடனே ஈஸ்வரான்னு உங்கள் உயிரை நினைச்சிட்டு, ஏற்கனவே அம்மா அப்பா சொல்லியிருக்கிறேன், அதை முதல்ல அதை நினச்சிக்கோங்க. அதே போல் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பேரலும் என் ரத்தங்களில் கலந்து என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உறுப்புகள் உருவாக்கி அணுக்கள் பண்ண உடனே எல்லாம் அந்த நினைவை தெரிவித்து விட்டுரும். அந்த மாதிரி எண்ணி அந்த சக்தியை கூட்டிக்கிட்டோம்னா இத்தகைய குறைபாடுகளை நமக்குள் உறாதபடி சக்திகள் அதை நம்ம தடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அணுக்களுக்கு வாழ்க்கை தியானம், நம்ம உடல் உள்ள அணுக்களுக்கு அந்த துணை நட்சத்திரத்தை உணர்வு கொடுத்து தான் ஆகணும். நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீவிரமான அந்த உணர்வுகளுக்கு அந்த உணர்வுகள் செலுத்த போகும்போது அருகிலே நம்ம கண்ணின் பார்வைக்கு பதிவாகும். இப்போ செல்போன்களில் பதிவாக்கிறது போல நம்முடைய எண்ணம் அந்த கண்ணுடைய உணர்வுகள் அதுக்கு அருகிலே பரவணும். அப்போ அந்த சக்தி வாய்ந்த நிலை இதோடு சேர்த்த உடனே அந்த வெறுப்பு வேதனை உருவாக்கக்கூடிய அணுக்கள் அது பண்ணிடுது. இப்போ அது எடுத்ததும் இந்த உணர்வு நம்ம எடுத்து உயிரில் பட்டு அந்த நுகரப்படும் போது அதில் அமிலமாக மாறப்படும் போது அந்த வேதனை வெறுப்பு உருவாக்கக்கூடிய அந்த அமிலங்கள் குறைஞ்சி போகுது. நம்ம எப்படி குழம்புகளில் பல இது வைக்கிறோமோ இதே மாதிரி இந்த உருவாகும் போது இந்த எண்ணம் உமிழ்நீரை மாறப்படும் போது அந்த உணர்ச்சிவசப்படக்கூடியது வேகமாக ஊட்டக்கூடியது வேதனைப்படை செய்யக்கூடிய இந்த உணர்வெல்லாம் அது குறையும். அடுத்த நிமிஷமே இதை எடுத்தீங்கன்னா எடுக்கக்கூடிய சக்தி தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கு. எப்போ வேணாலும் எடுக்கலாம். சங்கடமாக செழிப்பாங்கன்னா இது மாதிரி எண்ணெய் எடுத்தோம்னா உடனே நாம் எடுத்து நாம் சுவாசிக்க நேரது உமிழ்நீராக மாறுது. அப்போ நமக்குள்ள அந்த நல்ல சக்திகளை சேர்த்துக்கிட முடியும். இது நம்ம ஒரு நல்ல பழக்கத்துக்கு வரணும். கொஞ்ச நாள் பழக்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா சரியா இருக்கும். வீட்டில் இந்த புத்திர பாக்கியம் இல்லாதவங்க புத்திர பாக்கியம் இல்லையே இல்லையேன்னு எண்ணவே வேண்டாம். இதே மாதிரி அந்த உடல் உறுப்புகளில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரும் பெரும் பெற்று எனக்கு புத்திர பாக்கியம் பெறும் அந்த அருசக்தி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்கிட்ட கூட கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா அந்த அணுக்களை உருவாக்கலாம். நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதில் என்ன கருப்பைகளில் செதவுகள் ஏற்பட்டுச்சுன்னா வளர்ச்சியாக அது முடியாது போகும். கருப்பை சீராக இருக்கும்போது அணுக்களுடைய வளர்ச்சி இல்லைன்னா அணுக்களை வளர்த்துக்கலாம். இது நிச்சயம் கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும்
அந்த துருவ நட்சத்திரத்தின் நாம் எந்த காரியத்தை செய்யணும், துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெறணும். இதைத்தான் நாணங்களை கலக்கணும், என் உடல் உள்ள உறுப்புகள் உருவாக்கி அணுக்கள் பெறணும். அதை எண்ணிட்டு இப்போ நம்ம குழந்தைக்கு திருமணம் ஆகலைன்னு நினைக்காதீங்க. அந்த குழந்தைக்கு நல்ல முறையில் அது திருமணமாகி போகும் வீடெல்லாம் அந்த அருள் சொல்லும் பெறக்கூடிய அந்த சக்தி பெறணும். அவருடைய சொல்லும் செய்யணும், அந்த தெய்வீக பண்புகளை பரப்பும் அந்த சக்தி நம்ம ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த உணர்வும் அந்த குழந்தைக்கும் நல்ல வளர்ச்சி ஆகும். இந்த மாதிரி நாம் சொல்லிட்டு வந்தோன்னா நல்ல வரணும் சீக்கிரம் கிடைக்கும். நம்ம நடக்கலை அப்படின்னா அடிக்கடி நம்ம வேதனைப்படுறோம். அந்த வேதனை குழந்தைய நினைச்சு வேதனைப்படும், நமக்குள்ளும் அந்த வேதனை இந்த அணுக்கள் வளருது. குழந்தைய பார்க்கும்போதெல்லாம் வேதனை உணர்வு தான் நம்ம செலுத்த வேண்டி வருது. ஆனால் இது நம்மளால் இந்த வேதனை இந்த உணர்வு வலுவாக நம்ம நல்ல குணங்களை செய்கிறதாக மாற்றிடுது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு நொடிக்கும் இப்போ தொழிலானாலும் சரி, இப்போ ஏதாவது காரியம் செய்ய போனாலும் சரி, இந்த மாதிரி செய்யணும். குழந்தைகளை பற்றி அடிக்கடி குறைகளை அது செய்தாலும் அந்த குழந்தைகளுக்கு உடனே அந்த உணர்வு நமக்குள் போகாதோடு இதையும் முறைப்படி செய்து என் ரத்தங்களில் துணை நட்சத்திரத்திலிருந்து என் உறுப்புகள் உருவாக்கி அணுக்கள் வரணும். அந்த இதை கூட்டிட்டு அந்த குழந்தைக்கு சிந்தித்து செயல்படும் சக்தியும் பொருளிருந்து செயல்படும் சக்தியும் மகிழ்ச்சி நல்லுணர்வு பெறக்கூடிய அந்த சக்தியும் தெளிந்த மனமும் தெளிவான நிலையில் வரக்கூடிய அந்த எண்ணங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எண்ணி இதை பாய்ச்சினா அவனை பற்றி உணர்வு நமக்குள் வளர்றதில்லை. நம்முடைய உணர்வுகள் சொல்லி நீ இந்த மாதிரி செய்ய சொன்னோம்னா அவன் உடனே அது பதிவாகி அதை நல்லதாக மாற்ற வரும். இது உங்கள் அனுபவத்துக்கு கொண்டாடலாம். காரணம் இன்னைக்கு காற்று மண்டலம் மிகவும் விஷத்தன்மையாக இருப்பதனால இந்த துணை நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் இங்கே இருப்பது அதை பிரித்து நீங்கள் எடுக்கக்கூடிய சக்தி தான் இப்போ கொடுக்கும். நிறைய டிவியை திறந்து வச்சோன்னு ஆண்டினா மூலம் எப்படி எந்த அளவரிசையில் வைக்கிறாங்களோ அந்த அளவரிசையில் வச்சு இதே மாதிரி தான் நாமும் அந்த சக்தி வாய்ந்த துணை நட்சத்திரத்தின் பேரொழி பெறணுங்கிற போது நம்ம கண்ணுக்கு நினைவு இந்த காட்டில் அது இழுத்து நம்மளுக்கு உயிரில் மோத செய்து இந்த உணர்வு நம்ம உடலில் பரவ செய்து இது அடிக்கடி நம்ம இதை செய்து பழகிக்கணும். இதே போல ஒவ்வொரு நொடிகளையும் நமது நினைவுகள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வையே கொண்டுட்டு வரும். ஏதாவது சங்கடம் வந்ததுன்னா உடனே அதை மறக்க இந்த மாதிரி கொண்டு வரும். அதை நாம் அது உருவாக்க நம்முடைய அணுக்கள் நம்ம உயிர் எப்படி இருக்குதோ இதே போல் இந்த அணுக்கள் எல்லாம் ஜீவ அணுக்களாக மாறிக்கிட்டே வரும். நாம் இந்த மாதிரி இடக்கூடிய மூச்சலைகளும் இந்த பூமியில் பரவிக்கிட்டே வரும். இப்போ நம்ம ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்கிறோம். இப்போ அது அந்த சென்னையிலேருந்து மற்ற ஊர்களிலேருந்து எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்கிறோம். இப்போ இதே மாதிரி நாம் தியானித்து இந்த உணர்வலைகளை பரப்பப்படும் போது இந்த காற்றிலையும் நிறையா இருக்குது. இப்போ நாம் எண்ணின உடனே நம்மளுக்கு உடனடியே கிடைக்கக்கூடிய நிலை வருது. இப்போ நம்ம 1000 பேர் இருக்கிறோம்னா அது ஒன்று சேர்த்து உணர்வுகள் நமக்குள் அந்த வலுவான உணர்வுகளும் சுவாசித்து உமிழ்நீராக போய் அணுக்களாக இருக்குது. ஒருமித்த உணர்வுகள் நமக்குள் எடுக்கும்போது அது பல வகையானாலும் நமக்குள் அதை நல்லதே செய்யுது. நல்லது செய்யக்கூடிய உணர்வுகள் நம்ம மாற்றிக்கணும். ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் நாம் பிரிந்தில்லை. இப்போ சாதாரணமாக நமது பிரபஞ்சத்தில் உள்ள கோள்களும் சூரியன் ஈர்ப்பட்டத்தில் தான் வாழறது. அது நமது பிரபஞ்சமும் மற்ற சூரிய குடும்ப பிரபஞ்சத்தோடு சேர்த்து தான் இணைந்து வாழுது. இதே மாதிரி நாம் ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிரபஞ்சமாக தான் நம்ம திகழ்கிறோம். ஒரு உடலை போல் ஒரு உடல் இல்லை, ஒரு உடலை போல் ஒரு உடல் இல்லை. நாம் எடுத்துக்கொண்ட பல கலவையில் இருந்தாலும் கூட நாம் ஒருவருக்கொருவர் பதிவு செய்த உணர்வை அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நம்ம எல்லா உடலையும் ஒன்றா சேர்த்து படைக்கிற முடியும். எல்லா அணுக்களுக்கும் நாம் சேர்க்கப்போம். இந்த விகிதாச்சாரம் கூடப்படும் போது இந்த காற்றில் உள்ள விஷத்தன்மையோ தீவிரவாதம் என்ற உணர்வின் தன்மையோ நமக்குள் வராதபடி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் வலுவாக சேர்த்துக்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம அணுக்களை பலமாக சேர்த்துக்கணும். நம்ம எது எப்படி இருந்தாலும் இந்த உடலில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவில்
நம்ம பெருகிட்டோம்னா அந்த உடலுக்கு பின் பிறவி இல்லை. ஏன்னா நாம் எப்போதுமே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை பற்றுடன் பற்றி பழக வேண்டும். நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எத்தகைய சங்கடம், சலிப்பு, தொழில் நிலைகள் ஆனாலும் சரி, குறைபாடுகள் வந்தால் அதை பற்றாது உடனே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும் என்று இது வளர்த்து ஆயிட்டீங்கன்னா அவங்களுக்கு சிந்திக்கும் தன்மை வரும், அமைதிகளும் இது எப்படி செய்யலாங்கிற வரும். அதே சமயத்தில் இந்த உணர்வு சொல்லும்போது நம்ம சக்தி பரப்பும்போது யாருக்கிட்டையாவது நாம் சொன்னோம்னா அவங்களுக்கும் நம்ம மேலே ஒரு நல்ல அன்பு வரக்கூடிய நிலையும், நம்மளுக்கு பரிவான நிலை செய்யக்கூடிய நிலை வரும், ஒத்து வரக்கூடிய நிலைகளும் வரும். அப்போ ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்பு இல்லைன்னா எந்த காரியமே செய்ய முடியாது. இப்படி நமது உணர்வுகள் நாம் பேசும்போது பிறருக்கு ஒரு சந்தோஷமும் அவங்களுக்கு ஒரு நல்ல மனசை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வரும். இந்த மாதிரி நாம் செய்துட்டு வந்தோம். எப்படி வெறுப்பான உணர்வுகள் நாம் பேசி பழகிறோம் அப்படின்னா அந்த யாரை பற்றி இப்போ இங்கேயும் இருக்கிறாங்க, நம்ம இங்கேருந்து அவரை பற்றி வெறுப்பாக பேசுகிறோம்னா அந்த வெறுப்பான உணர்வு நமக்குள் வளர்ந்துடுது. அவரை பார்த்த உடனே நம்மளுக்கு வெறுப்பு வந்துடுது. இப்போ உதாரணமாக நான் இந்த இடத்துல போனேன், இந்த மாதிரி விபரீதங்கள் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு நமக்குள்ளே பதிவாக்கிறோம். அந்த இடம் போனோடனே அவர் சொன்ன விபரீத உணர்வுகள் நினைவுக்கு வருது. ஒரு தடவை பதிவாக்கியாச்சுன்னா இதே மாதிரி விபரீத உணர்வுகள் நமக்குள்ள இந்த நினைவு வருது. அப்போ நினைவு வரும்போது அது நாம் சுவாசிக்க நேருது. அவர் உடலில் உருவாக்கிய உணர்வுகள் அது வெளிப்பட்டதை இங்கே பரவி இருப்பதை மீண்டும் அந்த இடம் போனோடனே நினைவாய்ச்சுன்னா நம்ம இழுக்கக்கூடிய அது நமக்குள் இருக்க அதே அச்சமோ அல்ல அதனால் ஏற்பட்ட வெறுப்போ வேதனை இதுகளை நமக்குள் உருவாக்க ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் நமக்குள் பதிவு மீண்டும் நினைவாகி அதை நமக்குள் இயங்கி கொண்டு இல்லை. இதே போல் இருந்தாலும் கூட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு நண்பர் சொல்கிறாருன்னா அடுத்த நம்ம ஈஸ்வரான்னு சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலையும் பெறணும். நம்ம மனசுக்குள்ளக்கு அவர் இடத்துல குறைபாடு இருந்தாலும் அவர் தெரிந்து வரணும், அந்த ஆற்றல் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டோம்னா அவர் உணர்வு நமக்குள் விளையாது. அப்போ நம்முடைய உணர்வு நம்மளுக்கு பாதுகாப்பாகவும் நம்ம உடல் உள்ள நல்ல அணுக்களை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்குது. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடிக்கும் இப்போ ஒருத்தருக்கு சாதாரணமாக நாம் தியானத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒருத்தருக்கு காய்ச்சலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நம்ம பார்க்காம இருக்க முடியாது. அல்ல ஒருத்தருக்கு இருதய நோய் இருக்குன்னு சொல்லுவாங்க, பார்க்காம இருக்க முடியாது, கேட்காம இருக்க முடியாது. ஒருத்தர் குடலில் பெண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம கேட்காம இருக்க முடியாது. ஏன்னா அவங்க உடலேருந்து விளைந்து வந்த உணர்வு அலைகள் வரப்படும் போதும் நமது கண் அவங்கள உற்று பார்த்த உடனே அந்த உருவத்தை நமக்குள் பதிவாக்கி அந்த உடலில் இருக்க வெளிப்படும் உணர்வை நம்மளை நுகரச் செய்கின்றது. நமது கண் நுகரப்படும் போது தான் உணரும். கண்ணால் உடலை பார்த்தாலும் இந்த உணர்வு நம்ம உயிரில் பட்டு தான் உணரும். அப்போ அவர் உடலில் விளைந்த உணர்வுகள் நம் உயிரை உணர்ந்தாலும் அது உமிநீராக வழிஞ்சிருக்கு. அப்போ நமக்குள் இது சாப்பாடோட கலந்து இந்த உணர்வு இயக்கம் எதுவும் அதுக்கு தக்க இந்த ஆகாரத்தை ரத்தங்களை மாற்றுறதோ மற்ற நிலையில் உருவாகுது. உங்கள் பார்வை பெரும்பகுதி இதை எடுத்து சொல்லப்படும்போது செவியிடப்பட்ட பின் நீங்கள் வெளியிடும் உணர்வலைகளை அவசியம் அவங்க நுகர நேருகின்றது. கூடுமானவர்களும் அவங்களுக்கு உடல்நலம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேதனையில தான் எண்ணம் கிடைச்சது, நீங்கள் என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நினைவு அந்த வேதனை உணர்வு சுவாசிக்கும் போது அதே உணர்வு உண்மை நீராக மாறி ரத்தத்தையே மிகவும் மாசுபட்டு விடுது. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களா பார்த்து இதை பெற வேண்டும், திருப்பி எடுத்தாதான் முடியும். ஆனால் குழந்தைகளா இருக்கிறாங்கன்னா அவங்க கேட்கற மாதிரின்னா சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே கண்ட சொன்னேன் எல்லாம் நம்ம பார்த்துட்டு ஆத்மசுத்தி இருக்கு, நீ நல்லா இருக்கணும், நல்லவனாக இருக்கணும், உடல்நலமாக இருக்கணும். இப்போ இந்த சில குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி கூட கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி கம்மியாக இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தை சார்ந்தவர் இதே மாதிரி எடுத்து அவங்க கண்ணில் பார்த்து அந்த மூளை வளர்ச்சி பெறணும், இந்த நரம்பண்டலம் சீராங்கன்னு இந்த உணர்வை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த உணர்வு வேலை செய்யும். அந்த தாய்மார்கள் இதை மாற்றி கொள்ளலாம், அந்த குழந்தையுடைய உணர்வுகளை மாற்றலாம். இதுக்கெல்லாம் மனிதனுக்குள்ள சாதாரணமான இது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வேதனைப்படுறதை கேட்டோன்னா அவங்களை வேதனைப்பட செய்யுது. அந்த வேதனை நீக்கி அந்த துணை நட்சத்திரத்தை உணர்வு எடுத்து நம்ம சொல்லப்படும் போது அந்த உணர்ச்சிகள் அந்த இதை தூண்டி அவங்க சுவாசிக்க செய்யுது. இப்படி ஒரு பழக்கத்துக்கு வந்தோம்னா இன்று நமது பூமியுடைய விஷத்தன்மைகளிலிருந்து பிரித்து
நம்ம அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்துக்கு நாம் வளரலாம். இப்போ நம்ம எத்தனை பேர் சேர்ந்திருக்கோமோ இது கொண்டணும். இது நமக்குள் குறைகள் வந்தால் அந்த குறைகளை நமக்குள் வளர விடக்கூடாது. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருள் பெற வேண்டும். இதே மாதிரி என் உடல் உறுப்புகள் பெற வேண்டும் என்று யார் இடத்துல குறையுதோ அவர் தெளிந்து வாழணும், அந்த நிலை பெறணும். அப்படின்னு நமக்குள் அந்த குறை வளராது. அந்த குறை உள்ளவர் தெரிந்து வாழ்ந்ததுதான், வாழலைன்னா அவருக்கு தான் நஷ்டம். அந்த குறையை அவர் வளர்த்துக்கலன்னா அவருடைய உடல் அது விளைந்து கடும் மனநோயாக ஆகி அவர் கடைசியில் அந்த உடல்ல நோய்கள் தான் உருவாகும். ஒரு நண்பனிடத்தில் நல்லா சரியான பழகல அப்படின்னு இது மனநோயா மாறும். அந்த மனநோயா மாறிச்சுன்னு சிந்திக்கும் தன்மை இழக்குது. அந்த சிந்திக்கும் தன்மை இழக்கப்படும் போது வேதனை என்ற உணர்வு உருவாகும். வேதனை என்ற விஷத்தன்மையானால் நம் உடல் உள்ள நல்ல அணுக்களை பூராத்தையுமே செயலற்றதாக மாற்றும். அப்போ நம்ம உடல் உறுப்புகள் உள்ளது, அந்த உறுப்புகள் உருவாக்கி எல்லாம் மயக்கமடைய போகும்போது உடல் நலியும், நல்ல குணங்கள் குறையும். இப்படி நமக்குள் வந்துட்டே வந்துருக்கு. இதை மாற்றுறதுக்கு நாம் யார் எவ்வளவு மோசமான நிலையில் பேசினாலும் அதை முகம் கொடுத்து கேட்டு ரசிக்கக்கூடாது. இப்படி ஆய்ப்பண்ணு வெறுப்படையக்கூடாது. ஒருத்தர் கஷ்டப்படுறான்னு பார்த்தா நமக்கு வேண்டாம் வந்தால் அப்படி தான் வேணும் அப்படின்னு எண்ணவே கூடாது. அப்படி என்னங்கன்னா நம்மளுக்கு அதே தான் வேணும்னு வந்துடும். நமக்குள்ளுக்கு அந்த நிலையை மாற்றணும். அவருக்கும் நல்ல முறையில் நாம் ஏதோ ஒன்று ஆத்மசித்தி செய்து அவர் தெரிந்து தெளிவான நிலையில் வாழணும்னு 2 வார்த்தை கூட சொல்லிட்டு வரலாம். காரணம் அவர் உயிர் கடவுள், அவங்க உடல் ஒரு கோயில். எந்த இந்த இதில் வந்தாச்சுன்னா அவர் உடலில் விளைந்த இது தனி அழுக்கு என்ற நிலையில் பிரிந்து விடுது. அப்போ அவர் மேலே வெறுப்பறதில்லை. அவர் இயக்கிய தீமை நிலையை விலக வேண்டும் என்று நமக்குள்ள இருந்து வரும். ஆனால் இந்த மாதிரி என்னம்னா அந்த தீமை நமக்குள் வராது. ஆனால் அவங்க எடுத்தால் அவங்களுக்கு நல்லது. ஆக எல்லாமே நாம் சந்தர்ப்பத்தினால்தான் இன்னைக்கு நாம் மனிதனானது. இப்போ சந்தர்ப்பத்தினால்தான் ஒவ்வொரு சந்தர்ப்பம் சலிப்பு, சஞ்சலம், சங்கடம், வெறுப்பு, கோபம், குரோதம் எல்லாம் மனிதனுக்கு நோயாகும். அதற்கு தக்கவாறு இன்றைய மனிதன் அல்லாத உருவை மாற்றிக்கிட்டே போயிருக்கும். உயிரோட வேலை அதுதான். அதனால் நாம் எப்பயுமே இந்த உயிரை போலவும் இந்த உணர்வு கார்த்திகேயான்னு இந்த 6வது அறிவை என எத்தனையோ கோடி உணர்வுகளில் தெரியக்கூடிய பருவத்தை நம்ம உடலில் இருக்குது. அப்போ இதை வச்சு ஞானிகள் கூறிய இந்த அருள்வழிப்பு துருவ நட்சத்திரம் ஒளி உடல் என்று தெரிஞ்சிட்டு இப்போ அதை பெற வேண்டும் என்று ஏங்கி நாம் கொண்டு வந்தோம்னா ஒவ்வொரு அணுக்களையும் இப்போ சேர்த்துக்கிட்டே வரும். இப்போ இது உருவாயாச்சுன்னா உயிரை போல ஒளியான நிலையாகுது. அப்பப்போ வரும், சில நேரங்களில் கோபம் வரும், சில இதுகள் வரும். இது வந்தாலும் உடனே இந்த ஆத்ம சுத்தியை மட்டும் நீங்கள் துருவ நட்சத்திரத்தின் தேரவளையும் தர வேணும் ஈஸ்வரான்னு சொல்லி என் ரத்த நாணங்களில் கலக்கணும். என் உடல் உறுப்புகள் உருவாக்கி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்தால் போகிறோம். அந்த வேகமான இதுகளை உடனே தனி. இப்போ நீங்கள் அந்த மாதிரி தொடர்ச்சி அடிக்கடி நீங்கள் பழகணும். குடும்பத்தில் முதல்ல உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்து பழகணும். அந்த தெய்வீக பண்பையும் தெய்வீக அருளையும் பரப்பணும். நாம் எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த தெய்வீக குணத்தை இங்கே வர்றவங்களாம் பெறணும், அந்த குடும்பம் எல்லாம் பெறணும் அப்படின்னு எண்ணணும். இது நம்ம ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுக்கு வரவங்க அந்த குடும்பம்லாம் நல்லா இருக்கணும், அவங்க தொழிலெலாம் நல்லா இருக்கும், அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னால் இது நமக்கு ஒரு நல்லது. அப்போ நாம் அந்த நல்லா இருக்கணும் என்னும் உணர்வுகள் நமக்குள், அந்த உணர்ச்சிகள் நமக்குள் தெய்வமாக வேலை செய்யுது. நம்ம சொல்ல கேட்கும்போது அவங்க நல்ல உணர்ச்சிகளை தோண்டி அவங்களுக்கு நல்லதாக்குது. அதே சமயத்தில் நாம் பேசிய உணர்வு காற்றலைகள் அதிகமாக பரவுது. கோயிலெல்லாம் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி உணர்வுகளை அதிகமாக பரப்பினாங்கன்னா அமைதி கிடைக்கும். இப்போ நம்ம கோயில்களில் என்ன செய்கிறோம், ஆவேசம் தன்னுடைய ஆசையும் ஆவேசத்தையும் உணர்த்தப்பட்டு உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலைகள் தான் இருக்கிறத தவிர கோயில் பக்கமாக நம்ம சிந்திக்கக்கூடிய தன்மை ஏதாவது இருக்குன்னா இல்லை. 6 உணர்ச்சிகளும் அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் நிலையும் தான் வருகின்றது. நமக்கு சிந்திக்கும் தன்மை அறவே போய்விடுகின்றது. அந்த கோயில் பக்கம் போனோம்னா நம்ம அந்த குறையின் உணர்வை அதிகமாக வளரும் தன்மை வந்தது. இன்றைய நிலைகள் இதையெல்லாம் நாம் அந்த நண்பர்களுக்கு சொல்லி நம்ம கோயில் இப்படி இருக்கணும், எல்லாம் அந்த கோயிலுக்கு வர்றவங்களாம் நல்லா இருக்கணும் மட்டும் நீங்கள் எண்ணிப்பாங்க. அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. இந்த தெய்வீக குணத்தை பெறணும், இந்த தெய்வீக பண்பை பெறணும். உங்களால் இது எண்ணும்போது இந்த உணர்வுகள் காற்றுலையும் பரவுது, அவங்க செவிகளையும் படுது,
அவங்க உற்று நோக்கும்போது அந்த உணவு பதிவாகுது. இப்படி நமக்குள்ள அதிகமாக சேர்த்துட்டோம்னா நம்ம அந்த நில அந்த வில எலும்புகள் உள்ள அந்த ஊனுகளை பதிவாக்கிட்டே வரும். இதுக்கு முன்னாடி சங்கடம், சலிப்பு, வெறுப்பு, வேதனை என்ற நிலை இருந்தாலும் இதை நம்ம அடிக்கடி எடுக்க நான் கண்ணில் அதை நினைச்ச உடனே இந்த புள்ளி இது சிரித்து இது பெருத்துட்டு வரும். அப்போ இதோட கலந்து இந்த உணர்வு சேர்த்து வெளியிலிருந்து இழுக்கப்படும் போது அந்த வேதனை என்ற உணர்வு தனித்து நமக்கும் நல்ல சிந்திக்கும் உணர்ச்சிகளை ஊட்டும் அந்த நிலை மாறும். செல்போனுகளை நம்ம போட்டு எப்படி ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி கம்ப்யூட்டரில் எது பதிவு செய்ததை வச்சிடமோ அதன் வழி எழுப்பது போல நம்ம அடிக்கடி இதை எடுத்து வேதனை வெறுப்படும் போதில் அந்த நட்சத்திரத்தின் பேரால் பெறணும்னு இங்கே பதிவாயிடும். அப்போ அவங்க நல்ல நிலை வரணும், நல்லதாக இருக்கணும், சிந்தித்து வேலை செய்யணும். இந்த அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த எண்ணங்களை நம்ம செய்து பதிவாக்கிட்டோம் இந்த ரெக்கார்ட் ஆகிட்டு வரும். அப்போ அந்த விலா எலும்புகள் அதை நிறைய பெருக்கிட்டு வந்தீங்கன்னா இப்போ காற்றிலிருந்து நம்ம நினைவானவன்னு இந்த இதே கண் கவர்ந்து நம்முடைய ஆன்மாவை பெருக்கிட்டே வரும். அப்போ நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான நிலை வந்துகிட்டே இருக்கும். அதனால் இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் 1000 வருஷம் வரப்போறதில்லை. எப்படி இருந்தால் ஒரு மனிதன் நாம 100 அல்லது 150 160 வரையில் வளர்ந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறோம், பத்திரிகை வாயிலாக தெரிகிறோம். இந்த குறுகிய காலத்துக்குள்ளுக்க இந்த மனிதன் அந்த துணை நட்சத்திரத்தை உணர்வு நமக்குள்ள பெருக்கி பழகணும். நோயோ அல்லது நமக்குள்ள உடல் வந்தோன்னா அந்த நோய்க்கு சிந்தனையை கொடுக்க வேண்டாம். அந்த துணை நட்சத்திரத்தின் பேரலும் பெறணும் அந்த உணர்வை எடுத்து இந்த ரத்தங்களில் கலக்கிறதுன்னு நம்ம எந்த ரகத்தில் அந்த நோயின் உணர்ச்சி தோணுதோ அங்கே அந்த துணை நட்சத்திரத்தின் பேரல் பெருக வேண்டும் என்ற உணர்வை செலுத்தணும். அப்போ அந்த உணர்வு செலுத்தும் போது இந்த உமிழ்நீர் போய் அது சிறுக சிறுக போய் அந்த பாகத்தை ஒரு நல்லது செய்யும். இந்த வேதனை என்ற உணர்வு ஆனால் அந்த உணர்வு நீங்கள் அடிக்கடி சுவாசிக்கும் போது அந்த வேதனை உணர்ச்சி தோண்டி அந்த கெட்ட அணுக்கள் தான் வளர்ச்சி அடையும். வலிக்குதுங்க நம்மான்னு சொல்லி பாருங்க, அந்த இயங்கும்போது அதுக்கு அந்த சாப்பாடு கிடைக்கிற கொஞ்ச நேரம் அதை விட்டோன்னா மறுபடியும் வலிக்கும். அதை போல நாமும் அந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும் என்று அடிக்கடி என்பது இந்த உமிழ்நீராக மாறி அது நம்ம ஆகாரத்தோட சேர்த்து ஒரு நல்ல சக்தியாக மாற்றிக்கிட்டே வரும். நம்முடைய பழக்கம் இந்த மாதிரி வந்துடணும். பொதுவாக பெண்கள் பெரும்பகுதி வெறுப்பையோ வேதனையோ அதிகமாக உங்கள் உடலில் சேராத பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி எண்ணங்கள் வந்ததுன்னா அந்த துணை நட்சத்திரத்தில் இதே மாதிரி நம்ம ஆத்மா சுத்தம் செய்யணும். நடப்பை நாளை நல்லதாக நடக்கணும், பையன் நல்லவனாக இருக்கணும், குடும்பத்தில் ஒன்றுபட்டு வரணும், நம்ம குடும்பத்தில் இந்த தெய்வீக பண்பு வரணும். இது அடிக்கடி நம்ம இந்த இதுகளை சேர்த்துட்டு வந்தோம்னா அந்த பகமைங்கிற சுத்தமாக மாறிப்போகும். இது நம்மளுக்கு அந்த ஒரு ஒளி வட்டத்தை நமக்குள்ளே சேர்த்துக்கிட்டே வரணும். காரணம் இன்னைக்கு நீங்கள் எப்படிதான் இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிம்மதி இழந்திருக்குது. நம்மளுக்கு அந்த நிம்மதி தேவை. அந்த நிம்மதிக்கு தான் இப்போ கொடுத்து நிம்மதி என்பது அப்புறம் அமைதி, அப்புறம் இன்னுமே ஏகாந்த நிலை என்ற உணர்வு நமக்குள்ள அந்த படிப்படியாக அந்த பிறவியில்லா நிலை அடைய முடியும். அடிக்கடி வரும். நம்ம கையில் அழுக்கப்பட்டால் எப்படி துடைக்கிறோமோ இதே மாதிரி இந்த ஆத்ம சக்தியை மட்டும் நீங்கள் தெளிவாக செய்திருக்கீங்க. இதை வச்சு நீங்கள் எல்லாரும் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஏன்னா அந்த அருள் உங்களுக்குள்ள பெருக வேண்டும், அந்த அருள் உணர்வு பெருக வேண்டும். திரு நட்சத்திரத்தின் பேரல் உங்கள் உடல் உள்ள அணுக்கள் அனைத்தும் பெருகி உங்கள் உடலிலும் சரி உங்கள் குடும்பத்திலும் சரி இந்த காற்று மண்டலத்திலும் உள்ள நச்சுத்தன்மைகளை நீக்கக்கூடிய சக்தி நீங்கள் பெறணும். இப்போ ஒரு செடியின் சத்து, ஒரு வேப்பமரத்தின் சக்தி உந்து விஷயானது, ஒரு ரோஜாப்பின் செடி சாதாரணமான நல்ல நறுமணங்கள் கொடுப்பது. இந்த ரோஜாப்பூ செடி சத்து எடுத்துக்கொண்ட அந்த உணர்வலைகளும் வேம்பின் உணர்வுகளை எடுத்துக்கொண்ட நிலையும் இது சந்திக்கும் போது ஒன்றுக்கு ஒன்று ஓடுது பயந்து. ஆனால் செடி கொடிகள் ஒன்றோடு ஒன்று சேர்த்து மோதி அது செடியும் வகையில் வளர்ச்சி அடைகிறது. இப்போ மனிதனுக்குள் வெறுப்பு வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் அதிகமாகிட்டு அந்த மனிதனை பார்த்தாலே நம்மளுக்கு இனம் புரியாத அச்சமும் விலகி செல்லும் தன்மை வருகின்றது. அதே உணர்வுகள் வெளிப்படப்பும் போது நம்ம தெருவுக்குள்ளே ஆனாலும் சரி வீட்டுக்குள்ளே ஆனாலும் சரி அந்த வெறுப்பின் உணர்வுகள் அதிகரிக்கும் போது நல்ல உணர்வுகள் வெளியில் தள்ளி விட்டுறது. அப்போ நல்லது சிந்திக்கும் தன்மை இல்லை. அப்போ இதே உணர்வுகள் மற்ற உடலில் ஏற்பட போகும்போது நம்ம வீட்டுக்குள்ளே இருள் சூழ்நிலை நிலை வந்துடும். அந்த வீட்டுக்குள்ளே அந்த உணர்வுகள் பரவுகிறது.
இப்போ இதை போன்று நம்ம தியானங்களை இந்த உணர்வுகளை நம்ம வீட்டில் பரவ செய்யும்போது அந்த இருளான நிலைகளை விளைக்கூடும். இதே உணர்வுகள் நாம் வெளியீடு இந்த உணர்வு வரப்போகும்போது நம்ம தியானாளி நண்பர்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து இந்த மாதிரி சொல்கிறோம்னா இந்த அலைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கும். அப்படி இந்த ஒன்று சேர்த்து வந்ததுன்னா இதனுடைய அழுத்தத்தை கண்ட பெண் எப்படி வேம்பை கண்டு ரோஜாப்பானை ஓடிச்சோ விலகி செல்லுது. ஆனால் விஷயத்தில் சிக்கிய உடனே அது சுற்றி மூன்று ஒன்றாயிடுது. ஆனால் இதன் உணர்வு நமக்குள் இழுக்கும் சக்தி இல்லாதனால் அந்த துருவ நட்சத்திர சக்தி நமக்குள் அதிகமாக சேர்க்கும் போது இந்த தீய வினைகள் இழுக்கும் சக்தி நமக்குள், ஆனால் இது விலகி செல்லும். ஆனால் அந்த விலகி செல்ல போகும்போது இதனுடைய வேகங்கள் நம்ம தெருவுக்குள்ளுக்கோ நம்ம வீட்டுக்குள்ளுக்கோ இது அதிகமாக பெருக்காதபடி தள்ளி விட்டுரும். நீங்கள் அடிக்கடி இந்த வீட்டில் எல்லாரும் தியானம் இருந்து தினமும் இதை சொல்லிப்பாருங்க. எங்கள் வீட்டில் சாபாலைகள் அந்த அலைகள் இந்த அலைகள் என்னென்னமோ சொல்லுவாங்க, அந்த தோஷம் ஜெயிட்டாங்க இந்த தோஷம் ஜெயிட்டாங்கன்ட்டு. அது உங்கள் மனசுக்கே வர வேண்டாம். இதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களே தியானத்தை செய்து நம்ம வீட்டில் நம்ம இந்த முறைப்படி இதை சொல்லி அந்த அலைகளை பரப்புங்க. ஒரு வாரம் சேர்ந்த மாதிரி செய்து பாருங்கள். வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு சந்தோஷமான உணர்வு வரும். வீட்டுக்குள்ளே ஒருத்தர் சங்கடமாக இருக்குது நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா நம்மளை இனம் புரியாதபடி நல்ல குணங்களுக்கு எடுது, நிம்மதி இழக்குது, எந்த தொழிலும் செய்ய முடியாமல் போகுது. அதனால் நீங்கள் வீட்டு குடும்பத்தில் எல்லோரும் இந்த மாதிரி செய்து பழகணும். இது உங்களுக்கு நல்ல பலனை தரும். ஏன்னா மிக சக்தி வாய்ந்த நிலையை உங்கள் உடலில் அதை பெறக்கூடிய தகுதி ஏற்படுத்தியிருக்குது. இதை அலட்சியப்படுத்த வேண்டாங்க. ஏன்னா எனக்கு குருநாதர் கொடுத்த அந்த அருசக்தியை நீங்கள் எல்லோரும் பெற வேண்டும்ங்கிற ஒரு ஆசை தான் எனக்கு. நீங்கள் எல்லாம் இருளை நீக்கி உணர்வு ஒளியை பரப்பினால் உங்களுக்குள்ளும் அந்த அழகு உங்கள் குடும்பத்துக்குள்ளும் நிலையாகுது. இப்போ நாம் எல்லாரும் அதை சேர்க்கப்படும்போது நமக்குள் அந்த ஒளியின் உணர்வே நமக்குள் விளையுது. இப்படி நாம் தியான வழி என்பதை இதை செய்து எல்லோருக்கும் இந்த பக்குவம் பெறப்படி செய்யணும். மற்றவங்களை பற்றி நம்ம இப்படி இருக்காங்க அப்படின்னு அந்த கவலை வேண்டாம். அவர் நல்லவராகணும், நல்ல நிலையை பெறணும். ஏதோ ஒரு மார்க்கத்தில் போகிறோம்னா நல்ல மார்க்கத்தை கடைபிடிக்கணும், நல்ல நிலை வரணும் அப்படின்னு மார்க்கத்தையும் நம்ம வெறுக்க வேண்டாம். அவருக்கும் நல்ல மார்க்கத்தை அறிந்து வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அவர் கிடைக்கட்டும். இப்படிங்கிற இந்த உணர்வை தான் நம்ம கொண்டுட்டு போகணும். ஆக நாம் எந்த குறையும் நமக்குள்ள எடுத்து அந்த குறையை அந்த உணர்வு இயக்காதபடி அடிக்கடி அந்த சுத்தப்படுத்திட்டு வரணும். இது ஒரு பழக்கத்துக்கு வரணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகம் விஷத்தன்மையாக இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலும் பார்த்தோம்னா செல்வம் இருக்கும், மன அமைதி இல்லை. அமைதியில்லாத வாழ்க்கை தான் பெரும்பகுதி இருக்கின்றது. நமக்கு அமைதி தேவை அப்படின்னு சொன்னால் நாம் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாளாவது அந்த குடும்பத்தில் உள்ள கொஞ்சம் நேரம் பூஜை அறையில் உட்கார்ந்து அவர் சொன்ன முறைப்படி கேசட்டை போட்டு இது கொஞ்சம் நேரத்தை நம்ம வீட்டில் மகிழ்ச்சி சக்தி வேணும், தெய்வீக பண்புகள் வேணும், தெய்வீக சக்தி வேணும், தெய்வீக செயலாக இருக்கணும். வேறு போல் நம்ம குடும்பத்தில் சொல்லிப்போம், செயலில் ஜொலிப்போம், வாழ்க்கையில் ஜொலிப்போம். நம்ம குடும்பத்தில் அனைவரும் பொருளாக இருந்து செயல்படும் அந்த சக்தி பெறணும். தெளிந்த மனமும் தெளிவான நிலை பெறணும். மகிழ்ச்சி நல்வட்டல் மலரை போல் மனம் பெறணும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும். இதை ஒரு தொடர்பு வச்சுக்கணும். ஒரு வாரத்திலேயாவது நாம் கூடி சேர்த்து அது உட்காரக்கூடிய நிலை இருக்கணும். தினமும் அவ்வப்போது அவங்கவுங்க சந்தர்ப்பத்தக்கவாறு ஏதோ சங்கடம் வந்தோன்னா உடனே நம்ம முதல்ல சொன்னபடி மாற்றி அமைச்சு பழகிக்கிங்க. வாரத்தில் ஒன்று அந்த குடும்பத்தில் இது மாதிரி செய்தோம்னா, இப்போ குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உட்காருங்க. இதே மாதிரி செய்து நீங்கள் தியானித்து அந்த குழம்புக்கு அந்த குழந்தைக்கு உடம்புக்கு நல்லாகணும். ஒரு மருந்தே கொடுத்தாலும் அது பிரார்த்தனை பண்ணி சீக்கிரம் குணமாகும். பையனுக்கு சொன்னபடி கேட்கலன்னு இதே மாதிரி உட்காந்து அவன் நல்லா அருள் பெற வேண்டும், தெளிந்த நிலை பெறணும், அவன் தெளிவான வரணும், சிந்திக்கும் ஆற்றல் தரணும் அப்படின்னு ஒரு பதார்த்தத்தை நீங்கள் எடுத்து கொடுங்க. இதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் எந்த நோய்கள் வந்தாலும் இதே ஆத்மாவிட்டு இந்த நோய் நீங்களும் அந்த உடல் நலமாகணும் நீங்கள் சொல்லி பழகணும். உங்கள் சொல்லுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. நீங்கள் பார்க்கலாம், யாராவது பக்கத்து வீட்டுக்காரோ யாரோ வர்றாங்க உடம்பு சரியில்லைன்னு, இதே மாதிரி ஈஸ்வரான் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரல் பண்ணி என் உடலில் பண்ணி என் ஜீவாத்மா பெறணும் அப்படின்னு கொஞ்சம் சுத்தப்பட்டீங்க. என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் எல்லாம் பரணி எடுத்துட்டு துரு நட்சத்திரத்தின் பேரல் உங்கள் உடலில் படணும். உங்கள் உடலில் நோயெல்லாம் நீங்கும். இப்போ மேல்வலி நீங்கும், கால் வலி நீங்கும். இது குடைச்சி நீங்கள் சொல்லி பாருங்கள். நீங்கள் அது மாதிரி என்னங்க நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அவங்க ஏங்கி பிடிச்சான்னு அப்போவே இறங்கும். அவங்க வேதனை என்று சொல்லும்போது உடனே நாம் சோர்வடைவு போன்றோம். இந்த உணர்வுகள் அவங்க நல்லதாக இருக்கும். நம்ம உணர்வு அவர் நல்லதாக்க வேண்டுமே தவிர அவருடைய கஷ்டம் நம்மளை இயக்கக்கூடாது. இது ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடியது. அதை நீங்கள் கொஞ்சம் மாற்றி பழகிக்கணும். மாற்றி பழகிட்டுன்னா ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும்.
வேற ஒன்றும் வேண்டியது. ரொம்ப காசு நிறையா இருக்கும், அந்த சமயத்தில் நம்மளுக்கு பசி தெரியாது. காசு இல்லாத இருக்கும், இல்லைங்கிறப்போ அந்த நேரத்தில் பசி ஜாஸ்தி இருக்கும். கையில் காசு இல்லாத போது சரி நீ கையில் சாப்பாடு கொண்டுட்டு போகிறீங்க காட்டுக்கு, அப்போ அந்த பசி தெரியாது. ஆனால் சாப்பாடு இல்லாமல் மட்டும் அங்கே போய் பாருங்கள், பயங்கரமாக பசி இருக்கும். ஏன்னா அந்த உணர்வுகள் இல்லைங்கிற போது எங்கேயும் இங்கே அங்கே போயிடும், அந்த உணர்வு நமக்குள் வளர்ந்துடும். இதே மாதிரி நம்முடைய உணர்வுகள் எது நுகர்ந்தோ நம்ம உயிர் இயக்கியை காட்டுது, அது உடலாக்குது. அதுவே நம்மை ஆண்டு கொண்டிருப்பது நம்ம உயிர் தான். ஆகவே நாம் எண்ணியதெல்லாம் இயக்குவதும் உருவாக்குவதும் நம்மளை ஆண்டு கொண்டிருப்பது நம்ம உயிராக இருப்பதனால அந்த உயிரான ஈசன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த உடலான ஆலயத்தை நாம் இந்த முறைப்படுத்தி நீங்கள் சுத்தப்படுத்திட்டு வந்தால் அது காணிக்கையாக உங்கள் உயிர் பிறவியில்லா நிலை அடைய செய்யும். இந்த மார்க்கங்களை தான் நமக்கு ஆலய வழிபாடு பண்ணி கொண்டு வந்தாங்க. எந்த காரணத்தை கொண்டும் குடும்பங்களில் குறைகள் ஏற்பட்டால் அந்த குறைகள் வளராதபடி இதை நாம் தியானித்து கொண்டு வரணும். சில நேரங்களில் சில குடும்பங்கள் முடியாமல் போவது காரணம் பிறரோட அதிகமாக பழகி இருக்கும்போது அவங்க இறந்துட்டாங்க, துர்மரணமோ அல்லது ஆசையினாலேயோ வெறி உணர்வோடு இறந்திருந்தால் அவங்க உணர்வு நமக்குள்ள இருந்தால் அவங்க இறந்த ஆன்மா நமக்குள்ள வந்துடுது, அவங்களை அறியாமலே இதை ஆக்கி படைக்குது. அப்போ நாமும் அந்த மாதிரி குடும்பங்கள் இருந்தாலும் இதே போல கூட்டு குடும்ப தியானங்கள் இருந்து அந்த உடலில் உள்ள ஆன்மா அந்த துணை நட்சத்திரத்தின் பேரருளையும் பேரையும் பெறணும். அந்த உடல் வந்து பிறவியில்லா நிலையை அடையணும். அந்த உடலில் அந்த உணர்வுகளில் விஷத்தன்மைகள் குறையணும். அந்த ஞானத்தின் தன்மை பெறணும்னு சொல்லிட்டு நீங்கள் இதே மாதிரி சொல்லிய காதலை கேட்டிங்கன்னா அது ஓதப்பட போகும்போது உயிருக்கு வருது. இந்த உணர்வுகள் என்ன செய்ய உடலில் அமிலமாக மாறுது. அப்போ அந்த ரத்தத்தில் இருக்கும்போது ரத்தத்தில் தான் குடி கொண்டு இருக்குது. இந்த வீரிய உணர்வு பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக சிலர் கை கால் குடைச்சிருந்து ஆட்டி படைக்கிறதும் கோயிலுக்கு போன அந்த உருள்றதும் அருளாடுறதும் இந்த மாதிரி உணர்வுகளை இது கொஞ்சம் கொஞ்சமாக பொண்ணு தன்மை குறைஞ்சிடும். அப்போ நமக்கு ஒத்த நிலையில் இந்த அணுக்கள் மாற்றப்படும் போது அது உடலில் ஏதோ சந்தர்ப்பத்தாலே தற்கொலையோ மற்றதோ வேதனையால் நோய் போனாலும் கூட நாம் இந்த தியான வழி உணர்வுகளை குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி செய்தோங்கன்னா அது குறைச்சிடலாம். அதுவும் பிறவியில்லா நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ நம்மளோட இதில் கிடைக்கக்கூடிய நிலையோ அதை சாக்கடையில் ஒரு பொருள் போட்டால் சாக்கடை வாசனை, சந்தனத்தில் ஒரு போட்டால் சந்தன வாசனை. இதே மாதிரி அத்தகைய ஆத்மாவும் நம்மளுக்கு இணங்கி வரும். இல்லைன்னா சில இடங்களில் அது பிடிவாதமாக இருக்கும். அந்த பிடிவாதம் இருந்தால் நம்ம இந்த குடும்பத்தில் வந்து இது மாதிரி இது செய்து துணை நட்சத்திரத்தின் பேரும் ரத்தத்தில் கலக்கணும். ஒன்று உடலில் அந்த ஆன்மா அந்த துணை நட்சத்திரத்தின் பேரில் பட்டு அது உடல் இருந்த பிரிவில்லா நிலையும் உனக்கு அந்த நன்மை செய்யக்கூடிய சக்தி வரும். நீங்கள் சொல்லுங்க, இந்த உணர்வு தான் எல்லாம் எலக்ட்ரிக் இந்த உணர்வின் தன்மை இங்கே பெருக 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 அதோடைய வீரியம் குறையும். இப்போ அதுக்கு மாறாக நம்ம என்ன செய்யணும், எங்கெங்கேயோ தாய்த்தாயில் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது இன்னொரு ஆதின் உணர்வு தான் கட்டுறோம். இப்படி பல கெட்டாலும் கடைசியில் கைகால் குடைச்சல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இது போன்ற நிலைகளெல்லாம் வந்து சில குடும்பங்கள் சொன்னபடி கேட்க மாட்டேன்னா அவங்க செய்யலை. அவங்க உடலுக்குள்ளே இருந்த இன்னொரு ஆன்மா அது வேலை செய்யுது. அந்த ஆன்மாவை நீங்கள் கூடுமானவரையும் இது மாதிரி சொல்லி அந்த குடும்பத்தில் கூட்டியானங்களிலிருந்து அந்த உடல் அந்த ஆன்மா அந்த துணை நட்சத்திரத்தின் தேர்தல் பெறணும். அந்த உடல் இருந்ததை நன்மை செய்யக்கூடிய சக்தி பெறணும். அது பிறவில்லா நிலை அடையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த உணர்வை அடிக்கடி செய்தீங்கன்னா அவங்க காதலை கேட்க இந்த உணர்வுடைய உணர்ச்சி உமிழ்நீராக மாற, ரத்தத்தில் நல்லதாக மாற, அந்த அணுக்கள் நல்லதாக மாற்றிக்கிட்டு வரலாம். இதே மாதிரி அதனால் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நம்ம ரத்தங்களில் நாம் அடிக்கடி நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரையிலும் வெறுப்பு, வேதனை, சலிப்பு, சஞ்சலம், சங்கடம், கோபம், குரோதம் என்ற உணர்வுகள் இது உமிழ்நீராக மாறி 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 ஆகாரத்துடன் கலந்து கலந்து அது ரத்தமாக வருது. ஆனால் எதன் உணர்வு இந்த இயக்க அணுவாக மாறிச்சோ நம்ம உடலுக்குள் போனோன்னா அது கருத்தன்மை அடைந்தது, முட்டையாயிடுது. அப்போ அதிகமாகி போனால் அந்த முட்டை வெடிக்க ஒரு பாடு அணுவாக வந்தது. ஆக அந்த முட்டையாக இருக்கப்படும் போதே இப்போ சாதாரண ஒரு தட்டாம்பூச்சி அது ஏதாவது ஒரு பூச்செடியில் கொண்டு போய் அதை முட்டையிட்டால் அந்த பூவின் மனத்திற்கு அதே மாதிரி பட்டாம்பூச்சியாக மாறும். இதே மாதிரி வேதனை வெறுக்கின்ற உணர்வு நம்ம எடுத்தாலும் நம்ம கருத்தன்மை அடைந்தால் இது மாற்றி அமைக்கக்கூடிய அந்த துணை நட்சத்திரத்தின் பேரில் நாம் பெற வேண்டும் என்று எண்ணும்போது அந்த கருமுட்டைகள் நினைச்சு நம்ம உடலை வளர்ச்சி என்பது இது மேலே பாய்ச்சி விட்டுரும். அது பாய்ச்சப்படும் போது அதுக்கு தக்கவாறு இந்த கருமுட்டைகளுடைய அணுக்கள் மாற்றம் அடையுது. ஆனால் அதே சமயத்தில் அந்த முட்டை அணுவாயிட்டால் விட்டாச்சுன்னா தன் இனத்தை மீண்டும் அது பெருக்க ஆரம்பிச்சு அதனுடைய முட்டைகள் அதிகமாகிட்டு பெருக்க ஆரம்பிச்சிடும்.
ஆனால் இந்த மாதிரி நம்ம எண்ணிய வேதனை உணர்வுகள் அடிக்கடி நம்ம எண்ணப்படும்போது இந்த ஆத்மசுத்தி எடுத்தால் உடனே அது உடனேக்குடனே அந்த அணுக்களை மாற்றி நல்லதாக மாற்றிக்கொள்ள முடியும். இது ஒரு பழக்கத்து வந்தாச்சுன்னா நாம அந்த அகழ்ச்சியை எப்படி அகர்ந்த அண்டத்தையும் அறிந்து உணர்வு ஒளியாக மாற்றினானோ அவன் பெற்றரெல்லாம் நமக்குள் பெற்று நாமும் இந்த உடலுக்கு பெண் அவன் கருவியில்லாத அடைந்தது போல நாம் அடைய முடியும். நம்மளுக்கு சொந்தம் அதுதான். இந்த சொந்தம், இந்த உடல் சொந்தம் நம்மளுக்கு வேண்டாம். அந்த உயிரோடு அவன் தான் நம்ம இயக்கி கொண்டிருக்கான், உணர்வால் அறிய முடிகின்றது. ஆக அறியும் ஆற்றல் பெற்ற 6வது அறிவு உயிரோடு எனக்கு என்ன ஒளி என்ற உணர்வாகும். இதை நாம் எல்லோரும் பெற முடியும். எல்லோருக்கும் பெறக்கூடிய தகுதி பெறத்தான் இது செய்தது. அதனால் அடுத்து நாம் சந்திப்போம். இனி விஷத்தன்மைகள் காற்றில் பரவி கொண்டிருப்பதனால் அது உங்களை அணுகாமல் இருக்கிறது தான் உங்களை தோல் மண்டலத்தில் அதிகமான சக்தி பெற செய்தது. காரணம், இப்போ எலக்ட்ரானிக் ஒரு தண்ணியை திறந்த உடனே தண்ணி திறக்காமலே கை நீட்டினா வர்றது போல் இந்த துருவ நட்சத்திரத்திற்கு எதிரான நிலைகளை, அதாவது வெறுப்பு வேதனை என்று வரப்போகும்போது இதனுடைய அழுத்தம் கொஞ்சம் விலகி தள்ளி நம்ம சுவாசத்துக்கு வராதபடி விலகி தள்ள வைக்கிறது தான் தோல் மண்டலத்தில் இந்த பவர் கொடுத்தது. ஏன்னா இதை அலட்சிப்படுத்துகிறாங்க. ஏன்னா இதை நீங்கள் வளர்த்து பழகிட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்தை சார்ந்தோருக்கும் நல்லது, தீமையுடைய நண்பரோட பழகிறவங்களுக்கும் நல்லது. ஆனால் அந்த நரம் மண்டலத்தோட அந்த தோல் மண்டலத்தில் இதான உடனே கெட்ட அலைகள் உள்ளாக தள்ளிவிட்டு இருக்கு. அப்போ நம்ம சுவாசித்து நம்ம உள்ளுக்க போய் அது கெட்டது செய்யாதபடி தடுக்குது. அப்போ நம்ம கண்ணை நம்ம எண்ணத்தான் நீங்கள் இருக்க போகும்போது தனித்து பிரித்து இதை எடுத்து நம்ம சுவாசித்து உயிரில் இங்கே கொண்டுறோம். இல்லைன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய உணர்வெல்லாம் ஏதோ இதை சேர்த்து நம்ம ஆன்மாவை மாற்றிடுது. அதனால் இது அதிகமாகி போச்சுன்னு நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் நம்ம ஆன்மாவில் எந்தெந்த சலிப்பு சஞ்சலம் என்ற உணர்வு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் இது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக உங்கள் தோல் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்களுக்கு உங்களுக்கு தெரியாமலே சக்தி கொடுத்துருக்கோம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலையில் தான் இருக்குது. நல்ல வித்துகளை போட்டிருக்கிறோம், நீங்கள் முளைக்க வைக்கிறது தான் இருக்குது. அது பார்த்தோன்னா நல்லா வளர்ந்துச்சுன்னா அது நல்ல பலன் உங்கள் உடலில் கிடைக்கும். ஏன்னா என் குருநாதர் காட்டிய அறுவழியில் உங்கள் உயிரை கடவுளாகவும் உடனே கோயிலாக மதித்து அந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்த நிலை வேணும். உங்களில் இந்த உணர்வு நல்லதை விளைந்தால் அதிலிருந்து வரக்கூடிய அலைகள் எனக்கு சொந்தமாகல. இப்போ வெறுப்பான உணர்வு ஒருத்தர் சேர்க்கப்படும்போது வெறுப்பான அலைகள், மற்றொன்று உறப்படும் வெறுப்பின் உணர்வு. அதே மாதிரி இந்த உணர்வை எடுத்து நாம் சொல்லப்படும்போது நல்ல உணர்வு நமக்கு வரப்போகும்போது நாமும் வளர்கிறோம், அங்கேயும் வளர்கிறோம். இது மனிதன் ஒருவனால் தான் செய்யும், மற்ற உயிரினங்களால் முடியும். ஏன்னா நம்ம குருநாதர் காட்சியார்களே ஒவ்வொரு உடலையும் கோயிலாக மதித்து உயிரை கடவுளாக மதித்து அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்துகிற மாதிரி தான் நினைக்கணும். அவங்க உடலேருந்து குறைபாடுகள் வருது அப்படின்னா அதுலேருந்து அவங்க விடுபட வேண்டும் என்ற உணர்வு தான் நமக்குள்ளே வரணும். இப்படி செய்திட்டாங்க உணர்வு நமக்குள்ளே எடுக்கக்கூடாது. ஆனால் சுட்டி காட்டலாம், ஆனால் சுட்டி காட்டி அவங்க தெரிய வேண்டும் என்ற உணர்வு தான் நம்ம கொண்டு வரணும். ஏன்னா அவங்க செய்கிற தப்பை நாம் அதிகமாக எடுத்துட்டோம்னா அங்கே விளைஞ்சது நம்ம உடலில் விளையும். அதனால அந்த ஆலயம் சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் நம்ம ஆலயம் முதல்ல சுத்தமாகுது. அவர் உடலில் அது சுத்தமான நிலை அது பெற வேண்டும் என்றால் நமக்குள்ள சுத்தமாகுது. அவர் எடுத்தால் சுத்தமாக இல்லைன்னு. அதனால அவர் ஒவ்வொரு உடலில் விளைந்த இந்த தீமையை நம்ம உடலில் விளையாமல் பாதுகாத்து முதல்ல கற்றுக்கணும். ஏன்னா இப்போ நாம் ஒரு பாதுகாப்பு கவசத்துக்கு தோல் மண்டலத்தில் இங்கே தீமை நீக்கக்கூடிய என்னாலும் உங்களுக்குள் ஏற்கனவே பதிவு செய்த நிலைகள் அவரை உற்று பார்த்தோன்னு இந்த உணர்வு இயக்க செய்தது. அப்போ அவர் குற்றத்தின் உணர்வு இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் குற்றத்தை நமக்குள் நுழைவிடாதபடி அவர் பொருளிலிருந்து செயல்படும் அந்த சக்தி பெறணும், தெளிந்த மனம் பெறணும் அப்படின்னா அவர்களுடைய உணர்வு நமக்கு வருவதில்லை. இது நம்மை பாதுகாத்துள்ளது. இது நம்மை பாதுகாத்து இப்படி ஒவ்வொருவரும் அந்த பாதுகாப்பு கவசமாக மாற்றிக்கிட்டீங்கன்னா நல்லது. இது ஒரு வழக்கத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்ம ஒவ்வொன்றும் நம்ம உயிரிலே படும்போது இந்த உணர்வுகள் இது குறிச்சியே திறப்போம். நம்ம உடலுக்குள் போயாச்சுன்னா மற்ற உடலோட கலக்கப்படும்போது மகாபாரத ஒரு கலக்கங்களும் சஞ்சலங்களும் வந்துகிட்டு இருக்கு. அதனால் இதே போன்ற நிலையை மாற்றி யார் எடுத்தாலும் குற்றவாளியாக இருந்தாலும் சரி, அவங்க மோசமான நிலையில் இருந்தாலும் சரி, காய்ச்சலோடு இருந்தாலும் சரி, அல்லது வெறுப்பான தவறு செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அந்த ஆண்டவன் வீட்டிற்குரிய ஆலயம் அதை பரிசுத்தமாக வேண்டும் என்று எண்ணிட்டேன்னா அவங்க உணர்வு உங்கள்கிட்ட வராது. இவர் பழக்கத்துக்கு வந்து பழகணும். ஏன்னா அவங்க உடலில் விளைஞ்சு நமக்குள்ளே வரவே கூடாது, அந்த உணர்வு இயக்கவும் கூடாது. அதுக்கு மாறாக அந்த ஆண்டவன் வீட்டுக்குரிய ஆலயத்தில் அந்த தெய்வீக பண்பும் தெய்வீக அருளும் தெய்வீக நிலையும் அங்கே பெறணும். மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் அந்த சக்தி பெறணும், தெளிந்த மனம் பெறணும், தெளிவான நிலைகள் வரணும். அப்படின்னா நமக்குள்ளே வராமல் நாம் இதை சேர்த்துக்கிறோம், இது அணைப்பாக போட்டுக்கிறோம். நீங்கள் எத்தனை சொன்னாலும் அவங்க எடுக்கலைன்னா அவங்க நிலையை அவங்க
எதை எடுக்கிறாங்களோ அவங்க விடுவாங்க. ஆனால் நம்முடைய கடமை ஆண்டவன் நான் வீட்டுடைய ஆலயம் சுத்தமாகும். அப்போ சுத்தமாகணும்னா நம்ம கூட சுத்தமாகுது. ஆனால் இந்த முறையை நம்ம கடைபிடிச்சிக்கணும். பிறருடைய கஷ்டங்களையோ நஷ்டங்களையோ கேட்டோம்னா அவங்க நல்லா அவங்க இதை நம்ம எடுத்துக்கொண்டு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உடல் நலமாகணும், அவங்க ஒன்றுபட்டு வாழணும், அந்த நிலை வரண்ட நீங்கள் சொல்லணும். அவங்களுக்கு கலந்து இப்படி கஷ்டமாக உரையாடிட்டீங்க, உங்கள் கூட மிச்சராகி அந்த கஷ்டம் உங்கள்கிட்ட விளைய ஆரம்பிச்சிடும். அதை ஜாக்கிரதையாக இருக்கணும். கஷ்டத்தை சொல்லுவாங்க, கேட்பாங்க. எல்லாம் கேட்ட பிற்பாடு ஆத்ம சுத்தி செய்து உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நடத்தி இப்போ வந்து உங்கள் குடும்பத்தில் எல்லாம் ஒற்றுமையாக இருப்பீங்க, தொழில் வளம் பெருகணும், எல்லாம் நல்ல சக்தி கிடைக்கும், உங்கள் குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க, தெய்வீக நிலை இருக்கும், தெய்வீக பண்பு இருக்கும், தொழில் வளம் பெருகும், உங்கள் வாடிக்கையாளர் பிறகு உங்கள் வாயால் சொல்லுங்கள். இப்போ அது சொல்ல போகும்போது அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஊட்டும், நம்மளுக்கு அந்த உற்சாகத்தை ஊட்டும். அதனால் எந்த இது வந்தாலும் நம்ம அவங்கள நல்லவராக்கணுமே தவிர அவங்க பட்ட வேதனை நம்ம நல்லதை கெடுத்துடக்கூடாது. நம்ம அதற்கு இந்த நிலையை செய்துக்கணும். இது ஒரு பழக்கத்துக்கு வந்துடுங்க. அடிக்கடி நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இது மாதிரி செய்து பாருங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனையோ வகையான நம்ம பக்தி மார்க்கங்களில் போகும்போது ஆவிகள் ஒவ்வொரு உடலையும் உண்டு, அது மறைமுகமாக வேலை செய்யும். அந்த மாதிரி இருக்குன்னா அந்த உடல் உள்ள ஆன்மா அந்த துணைக்கத்திரத்தின் பேரருளையும் பெறணும், அது பிறவில்லா நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்.